நல்லா இருக்கும் பிஃபோர் ரைட்டிங் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசிகே வந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இந்த மார்க் டெஸ்ட் பேப்பர் இருக்குல்ல இங்கே, ஸோ அது மட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமில் வர சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ புக்கில் இருக்க கொஷின் வந்துட்டு அவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு வராது. ஏன்னா எக்கனாமிக்ஸில் தான் உங்களுக்கு வந்துட்டு ட்விஸ்ட் வைக்க முடியும். பிசிகே பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸ் மோஸ்ட் வந்துட்டு புக் பேக் கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ பிசிகே பொறுத்த வரைக்கும் எல்லா புக் கொஷின்ஸும் சும்மா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைம் வச்சு சும்மா பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ மார்க் டெஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ட்ரை டு அட்டெண்ட் இட். ஸோ இப்போ மார்க் டெஸ்ட் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ கொஷின் பேப்பர் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா, assume that in the market of good X, good Z, there is a simultaneous increase in demand and the quantity supplied. Okay, so demand quantity supply ரெண்டுமே அட் அ டைம்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக எப்படி இருக்கும், நார்மலாக மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருக்கும், டிமாண்ட் சப்ளை இருக்குமா. ஓகே, இது டிமாண்ட் இது சப்ளையா இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டுமே ரைட் வேர்ட்ஸ்ல மூவ் ஆகும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் அப்படின்னா ரைட் வேர்ட்ஸ்ல மூவ் ஆகும். ஸோ சைமல்டேனியஸ் இன்க்ரீஸ் அப்படின்னா ரெண்டுமே அட் அ டைம்ல இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டிமாண்ட் இப்படி வரும், சப்ளை இப்படி வரும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி கரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்மளுக்கு டிகிரி ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலை. அதாவது டிமாண்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது டிமாண்ட் 70% இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலை. நார்மலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம அது ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டுமே ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வச்சு நீங்கள் வரைஞ்சி பாருங்க. ஓகே, ஸோ வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும், இந்த பாயிண்ட்ல மேட்ச் ஆகிற மாதிரி வரும். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்துட்டு சர்டேனாக இருக்கும், அதாவது ஒரே லெவலில் இருக்கும். எப்படின்றது ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி சப்ளை மாறுது, அந்த கர்வ் மாறுது அப்படின்றதா. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவிலிபிரியம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டுக்கு நம்மள வந்துடுவோம். ஸோ இங்கே இருந்தது ஆல்ரெடி இங்கே இருந்தது இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். எந்த ஒரு எஃபெக்டாக இருந்தாலும் அது இங்கே இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, இங்கே இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, இல்லை மாற்றி மாற்றி கம்மியாக இன்க்ரீஸ் ஆகி அதிகமாக, அதாவது டிமாண்ட் கொஞ்சம் 20% இன்க்ரீஸ் ஆகி சப்ளை 70% இன்க்ரீஸ் ஆனாலும், இல்லை டிமாண்ட் 70% இன்க்ரீஸ் ஆகி சப்ளை 20% ஆனாலும், இல்லை ரெண்டுமே 30-30 அப்படி ஆனாலுமே கண்டிப்பாக குவான்டிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் வந்துட்டு எந்த எஃபெக்டும் வராது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்க்ரீஸ் இன் ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. ஓகே, அண்ட் இன்க்ரீஸ் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்ட், டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் வந்துட்டு, அதாவது சாரி, இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி கரெக்டா. ஓகே, ஸோ டிக்ரீஸ் இன் இது நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகாது, பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போ டிக்ரீஸ் இன் வர்றதை வந்துட்டு ரெண்டுமே வருதா, அப்போ ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து டிக்ரீஸ் இன் ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸ் ஆகுதா, நம்மளால சொல்ல முடியாது, பிகாஸ் அவங்க வந்துட்டு அக்யூரேட்டா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு அவங்க வந்துட்டு சொல்லலை. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால இதையும் சொல்ல முடியாது, டிக்ரீஸ் இன் ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸும் நம்மளால சொல்ல முடியாது. நம்மளுக்கு சர்டனா தெரிஞ்சது என்ன, கண்டிப்பா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. ஓகே, ஸோ அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னா நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்றத அசியூம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வராது, ஏன் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதுவும் அன்சர்டனா தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இன்க்ரீஸ் இன் ஈக்குவிலிபிரியம் குவான்டிட்டி அண்ட் அன்சர்டன் எஃபெக்ட் ஆன் ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதுதான் அன்சர்டன் எஃபெக்ட்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எப்படி எந்த டிகிரி ஆஃப் சேஞ்சில் ரெண்டுமே மாறுதோ அந்த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் இது வந்துட்டு நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க, அனலைஸ் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கொஷின் தெரில அப்படின்னா நார்மலாக இதில் போட பார்ப்போம். அதாவது ரெண்டு இடத்துல டிக்ரீஸ் இன் ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸ், டிக்ரீஸ் இன் ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்மள வந்துட்டு அவங்க ட்விஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பார்த்து சிமிலர் இது யோசிப்போம். ஓகே,
ஸோ அப்படி சிமிலர் இது யோசிக்கிறத விட்டுட்டு கான்செப்டுவலாக தான் கேட்பாங்க ஐசிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ சிமிலர் இது வில் நாட் ஒர்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இதை மட்டும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த 60 கொஷின்ஸில் ஹேவ் அ லுக் ஸோ தட் எக்ஸாம் ஹால் போயிட்டு இது மட்டும் புதுசாக உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க 54 பார்த்தீங்கன்னா the price of pizza increases by 22% and the quantity of pizza demanded falls by 25%. This indicates that demand for pizza is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 22% price increase ஆச்சு அப்படின்னா அதோட டிமாண்ட் 25% குறைதான். ஓகே, யூனிட்டரி எலாஸ்டிக்னா ரெண்டுமே என்ன சொல்றது ஈக்குவலா இருக்கும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனா டிமாண்டும் ஃபாலோ ஆகும், அது மாதிரி ஈக்குவலாவே இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு நீங்க எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்கா பார்க்கணும். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா யூனிட்டரி எலாஸ்டிக்கா அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு சூஸ் ஃப்ரம் தட். ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கான்செப்ட் புரிஞ்சா மட்டுமே போட முடியும். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கன்சிடர் ப்ரொடக்ஷன் இன் எக்கனாமிக்ஸ்? ஸோ ப்ரொடக்ஷன் இன் எக்கனாமிக்ஸ் எது சொல்றாங்க அப்படின்றத வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்றதெல்லாம் இது வராது. ஸோ டீச்சிங் எக்கனாமிக்ஸ் டு சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ். ஸோ இது வந்துட்டு ஃபார் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் பேமெண்ட் பண்ணும்போது 53க்கு இந்த ஆப்ஷன் தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு வேற எந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ண மாட்டீங்க நார்மலாகவே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் வேற என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ கொஸ்டின் நம்பர் 32 அதை பார்த்துக்கோங்க மெயினா. ஸோ இது கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேபிள் ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு நீங்க அதுல இருந்து 3rd யூனிட்க்கு என்ன வருது இது கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ 27, 26. ஓகே, ஸோ டபுள் தி லைன், அதாவது டபுள் லைன் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல இதுல எல்லாத்துலயுமே 23, 24, 25. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் வரும். இதுல இருந்து கொஸ்டின் வர சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு புக் பேக்ல இருந்து கேட்க மேஜர் சான்ஸ் இல்ல, மேபி மைனர் சான்ஸ் இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி இது வந்துட்டு சிமிலரா தான் இருக்கும். நம்ம புக்ல எப்படி இருக்கோ, லைக் இப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டினே 2 விதமா கேட்கலாம்ல, 2 or more டைப்ஸா நம்ம வந்துட்டு கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்க புக் பேக்ல ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம் அண்ட் சுத்தி வலிச்சும் கேட்கலாம் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட்ல இருக்கும். ஆர் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பார்க்க கொஸ்டின் பெருசா இருக்கும், ஆனா 3 லைன் சம்பந்தமே இல்லாம ஜென்ரல் நாலேஜா இருக்கும். ஃபைனல் லைன்ல மட்டும் உங்களுக்கு வந்துட்டு நார்மலா ஒரு ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி வச்சிருவாங்க. ஓகே, ஸோ இங்க இருக்கல இன்ஃபீரியர் கூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இல்ல, லைக் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வெறுமன மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்ரோச் டு டிமாண்ட் வாஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 லைன் வந்துட்டு நீங்க நினைக்கலாம் அது வந்துட்டு இதோட ரிலேட்டட் அப்படின்னு நினைக்கலாம். பட் லாஸ்ட் லைன் ஆஃப் தி கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பிகாஸ் ஃபர்ஸ்ட் 3 லைன் உங்களுக்கு ஜென்ரலா கொடுத்துருவாங்க, லாஸ்ட் ஒரு லைன்ல இருக்கிறது தான் மெயின். ஓகே, ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா போட்டுடலாம் உங்களால. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் 3 லைன் கொடுத்துருக்காங்களே, அப்ப அதுக்கும் இதுக்கும் நம்மளோட ஆன்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகே, ஸோ உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்கு அவங்க எப்படி வேணா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம், சிக்கன் அண்ட் ஃபிஷ் ஆர் சப்ஸ்டியூட்ஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கொக்கோ கோலா அண்ட் பெப்சி ஆர் சப்ஸ்டியூட்ஸ். ஸோ 2 டைப் ஆஃப் கொஸ்டின்மே இதுல இருந்து வந்துருச்சு அப்படின்னா அப்போ இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன்ல நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். அப்போ இந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஜென்ரலா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் என்ன சொல்றது, எக்ஸாம் ஹால்குள்ள போனோடனே இதெல்லாம் புதுசா இருக்காது. ஓகே, ஸோ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்ற ஐடியாவில். பிகாஸ் நான் என்ன பர்சனலாக யோசிச்சேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ட்விஸ்ட் வைக்க முடியாது. அது வந்துட்டு லைக் லா மாதிரி தானே எக்கனாமிக்ஸ், பிரின்சிபல்ஸ் அதை வச்சு தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் கான்செப்ட்ல வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது உனக்கு வந்துட்டு பேர் தெரியுதா ஊர் தெரியுதா அப்படின்றத வந்துட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க.
மெயினா பாக்குறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு எப்படி புரிஞ்சிருக்கீங்க. இப்போ வந்துட்டு காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் இருந்தது அப்படின்னா, அப்போ எப்படிலாம் நீங்க வந்துட்டு படிச்சிருக்கீங்க. ஒன்னு இல்லாம இன்னொன்னு வேலை செய்யாது அப்படின்னா, இப்போ பென் அண்ட் இங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் ஒன்னு இல்லாம இன்னொன்னு வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்து எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது கொக்கோ கோலா, பெப்சின்ற மாதிரி காஃபி, டீ கொடுத்துருக்கலாம், இல்ல ரப்பர் அண்ட் பென்சில் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்துட்டு சப்ஸ்டிடியூட் கூடா இல்ல காம்ப்ளிமெண்டரி கூடா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நார்மலா படிக்கிறத விட்டு நம்ம வந்துட்டு புரிஞ்சு படிக்கணும். ஓகே, ஸோ யா, இதை வந்துட்டு நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.